குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோல்டு ப்ராசஸில் கோட் மில்க் சூப் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சோப் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப் யூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் இந்த கோட் மில்க் சோப்போட பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சோப் எப்படி செய்யலான்ட்டு நீங்கள் பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து ஷூட் ஆகுற மாதிரி தான் இந்த கோட் மில்க் சோப் இருக்குது. பொதுவாகவே கோட் மில்கில் வைட்டமின் மினரல் வந்து அதிகமாக இருக்குது. பசும்பாலை விட ஆட்டுப்பாலில் அதிகமாக நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோட் மில்க் சோப் பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு ஒரு கிளென்சராகவும் அது வந்து யூஸ் ஆகுது. அதே சமயம் நம்ம கோட் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்க்கு உள்ளே போயிட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டஸ்ட் அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டாகவும் நல்லா மென்மையாகவும் வச்சுக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் நம்ம ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி நம்ம பசிக்கும் போது நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அது கொடுக்காத சமயத்தில் நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதாவது கோட் மில்க் சோப்பில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, B1, B3, B6, B12, C, T, E போன்ற கொழுப்பு அமிலமும் அமினோ அமிலமும் அதிகமாக இருக்கு. அதனால தான் நம்ம ஸ்கின் வந்து பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க கோட் மில்க் சோப் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இதனுடைய பெனிஃபிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு கிளென்சராக யூஸ் ஆகுது. மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள், பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குறையும். இது நம்மளுக்கு குறைஞ்சு நம்மளுடைய ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் மாதிரி இருக்கும் அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபேஸ் ஸ்கின்ல கூட நம்ம வந்து இந்த கோட் மில்க் சோப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஆன்டி ஏஜென்ட் ப்ராப்ளத்தை நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமத்தை வந்து கிளியராக வந்து அது வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லை இன்ஃப்ளமேட்டரி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னால ஏற்படக்கூடிய வீக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரும தடிப்பு, அதாவது அரிப்பு, ஸ்கின்ல வந்து அரிப்பு, இது எல்லாமே வந்து நம்ம கோட் மில்க் சோப் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே நம்மளுக்கு குறையும். எல்லாத்தையும் விட பார்த்தோம் இப்போ இந்த கவ் பட்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம டபுள் பாயில்ல மெல்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வாட்டர் ஹீட் பண்ணிட்டு நம்ம அதுல வச்சாவே போதும். ஸோ அந்த ஹீட்லயே வந்து நம்மளுக்கு பட்டர் வந்து மெல்ட் ஆயிடும். இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. லை எல்லாமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன் வடிகட்டுன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும். இது நம்ம ஸ்கின்ல பட்டா எரியும். அதனால வந்து நம்ம ஆயில்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இது நம்ம எடுத்து உரமா வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கவ் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மெல்ட் பண்ண கவ் பட்டரும் வந்து இந்த ஆயிலோடய நம்ம சேர்த்துக்கலாங்க.
இந்த பட்டர் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கவ் பட்டர் இது ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு லை சொல்லுவோம் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மெலிசா ஊற்றி மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசா ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் வேண்டாம். கோட் மில்க்ல பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இந்த கோட் மில்க்ல நமக்கு கிடைக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ், கரும்புள்ளி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கோட் மில்க்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த கோட் மில்க்ல பார்த்தீங்கன்னா B1, B12, B6, C, D, E இந்த மாதிரி நிறைய வைட்டமின் வந்து இதுல இருக்குங்க. ஸோ ஆயில் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த எசன்ஸ் ஆயில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த எசன்ஸ் ஆயில் வந்து இந்த நேரத்தில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மோல்டு போகிற டைம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மோல்டு வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம இது வந்து மோல்டில் ஊற்றலாங்க. இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணி விடுங்க. உள்ள பபுள்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். மோல்டில் எல்லாமே வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ இது வந்து 2 days வரைக்கும் வந்து இந்த மோல்டுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து 2 daysக்கு அப்புறம் தான் வந்து மோல்டுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட் மில்க் சோப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து 2 daysக்கு அப்புறம் வந்து அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 daysக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக வந்து கோட் மில்க் சோப் வந்து கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து எல்லோ கலரும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு பால் கலரில் இருக்குங்க. மில்கியாக இருக்குங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு என்ன எப்படி சொல்கிறது, ஒரு க்ரீம் எந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குமோ அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த சோப்பு எந்த அளவுக்கு வந்து ஃபோமிங் வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ சோப்பு எடுத்துக்கிட்டேன். கோட் மில்க் சோப் தாங்க இது. எப்பவுமே வந்து நம்ம சோப் வந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வாட்டரை வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சோப் வந்து யூஸ் பண்ணணும். இதை பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் நான் டெமோ காமிக்கிறேன். ஆனால் இது அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை பாருங்கள். 30 daysக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பாருங்க, கொஞ்சம் தாங்க எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபோமிங் வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவே போதும்னு நினைக்கிறேன் நான். லைட்டாக தான் தண்ணி விட்டேன். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்படியே சோப்பு ஹெர்பல் சோப் நம்ம அப்படியே அப்ளை பண்ண உடனே வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகுங்க நம்ம ஸ்கின்க்கு. பாருங்க, நம்ம இன்னும் தண்ணி போட்டு போட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னும் ஃபோமிங் வந்து இன்னும் நிறைய வரும். ஸோ எந்த கெமிக்கலும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் பாருங்க, ஃபோமிங் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்ட்டு.
நான் இந்த சோப் யூஸ் பண்ற இடத்துலயும், ஸோ இந்த இடத்துல நீங்க டிஃபரெண்ட் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரைட்னஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? இப்ப நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து கைய வந்து நான் துடைச்சும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து சோப் அப்ளை பண்ணல. இந்த இடத்துல தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்கா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்ளை பண்ணாத இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு ஸ்கின் பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த கைய வந்து நான் துடைச்சு காமிக்கிறேன். நம்ம ஃபேஸ் வாஷ் கிரீமு, அந்த கிரீம், இந்த கிரீம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுல எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வராதுங்க. ஆனா இந்த ஹெர்பல் சோப்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்டா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ நம்ப போடாத அதாவது நம்ம சோப் வந்து யூஸ் பண்ணாத இடத்துலயும், நான் சோப் வந்து யூஸ் பண்ண இடத்துலயும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்கு அப்டின்ட்டு. தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்குங்க. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து அ கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க அ யூஸ் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்க்கு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு வந்து இயற்கை வந்து நெறைய மூலிகைலாம் குடுத்திருக்கு. ஸோ அந்த மூலிகைல பார்த்தீங்கன்னா, எல்லா மூலிகையிலும் ஒவ்வொரு ப்ராப்ளத்த க்யூர் பண்ற தன்மை இருக்குங்க. ஸோ இந்த கோட் மில்க் பார்த்தீங்கன்னா, நம்ம சருமத்த மென்மையாவும், பொலிவாவும் வச்சுக்க நம்மளுக்கு இந்த கோட் மில்க் சோப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வைட்டமின்ஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது சோப் செய்யணும்னு செஞ்சு காமிக்கணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த சோப் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க் யூ.